ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த திரையுலகமும் பரிதாபப்பட்ட நடிகையோடைய தில்லுமுள்ளு. ஸோ எல்லாருமே பாவம் நினச்ச இந்த நடிகையோடைய தில்லுமுள்ளு காரி துப்புற வகையில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் தொலைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லி நடிகை என்ஜாய் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ யார் இந்த நடிகை, என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட பிரபலமான நட்சத்திர நடிகை அப்படின்ற அந்தஸ்தை பிடிச்சிருக்கக்கூடிய அந்த நடிகை குழந்தை நட்சத்திரமா இருந்தே பல்வேறு திரைப்படங்கள்ல கோலிவுட்ல நடிச்சு பிரபலமான நடிகையா வலம் வந்தாரு. ஸோ குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே தொடர்ச்சி அடுத்தடுத்த திரைப்படத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு காரணம் அவருடைய நடிப்பு தான். ஸோ ஒரு காலகட்டத்தில் நட்சத்திர அந்தஸ்து எட்டி பிடித்த அந்த குழந்தை அதுக்கப்புறம் படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய அம்மா பேச்சு கேட்டு சினிமாவை ஏற கட்டி படிப்பில் முழு வீச்சா இறங்கினாரு. ஸோ இதனால் சில காலம் சினிமாவே இல்லாமல் சினிமா பக்கம் இல்லாமல் காணாமல் போயிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் படிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் சினிமா பக்கம் வந்த அந்த நடிகையினுடைய இளமை துள்ளும் அழகில் இந்த கொழுக்கு மொழுக்குன்னு தேவதை மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அவரை பார்த்த அந்த குழந்தை நட்சத்திர நடிகை இவர் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு என் சூப்பர் ஸ்டாரே நடிகையின் அழகில் மெய்மறந்து பார்த்தாராம். ஸோ நடிகையின் அழகில் மயங்கி பல இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் அவரை அடுத்தடுத்த திரைப்படத்தில் கமிட் செஞ்சு எல்லாமே பிளான் பண்ணி புக்கிங் பண்ணி போச்சு. ஸோ இதனிடையே பல இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் அந்த நடிகையுடன் நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்க. ஸோ மேலும் நடிகைக்கு அந்த மாதிரி விஷயத்தில் விருப்பம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக மறைமுகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகை அதற்கு அந்த சிக்னல்லாம் ஓகே தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் உடனே இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர்ஸும் தயாரிப்பாளர்களும் ஏன் நடிகர்களும் சொல்லி அந்த நடிகையிடம் கொஞ்சம் நெருக்கம் காட்ட ஆரம்பித்து பழகி தன்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க. ஸோ இப்படியாக பல இயக்குனர்கள் நடிகை கிட்ட நெருங்கி பழகி வந்ததோடு திரைப்படத்தில் அவருடன் நடிக்கும் ஹீரோக்களும் ரொம்பவே நெருங்கி பழகி கண்ட இடத்துல பிடிச்சி கசக்கி விட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அந்த சீன் இவங்க இந்த நடிகை இருந்த அந்த படத்தில் இருந்தாலே அந்த ஒரு செக்ஸியான கவர்ச்சியான சீன்ஸ் எல்லாம் கிளாமரான பாடல் காட்சிகள், ஸோ அப்புறம் இடையழகை முத்தம் கொடுக்குற காட்சிகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஏன்னா நடிகைக்கு முகம் மட்டும் இல்லாமல் உடம்பு பூராவே அழகாக இருக்கும். ஸோ இடையழகும் சூப்பராக இருக்கும். அதனால் அந்த டைரக்டர் கட்டு சொன்னதுக்கு அப்புறமும் கூட அந்த நடிகை மேலே மேய்ஞ்சிருக்கிறாங்க சில நடிகர்கள். ஸோ அந்த இதெல்லாம் சுதாரிச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி போனால் எல்லாமே ஓசியில் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக நடிகை யார்கிட்டையும் யாருமே கிட்ட வர விடாமல் உஷாராக இருந்திருக்கிறாரு. ஒரு லிமிட்டாக இருந்திருக்கிறார் அந்த கட்டத்துக்கு மேலே. ஸோ அவரிடம் நெருங்கி பழக ஆரம்பித்த அந்த கொஞ்சம் கூட வழிவிடாமல் இருந்திருக்கிறாரு. யாருக்குமே நோ சான்ஸ் சொல்லி. ஸோ இப்படியான சமயத்தில் நடிகையின் மனதை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு நடிகர் மட்டும் அவருடன் நெருங்கி பழகி அவருடைய ஆசைக்கு அடிபணிந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த நடிகர் காட்டிய அக்கறை மற்றும் நெருக்கத்தால் மயங்கி போன அந்த கண்ணழகி நடிகருடன் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகருடன் தனிமையில் சந்திக்க ஆசைப்பட்டு நடிகையே சென்னை, பெங்களூர், மும்பை அப்படின்னு சொல்லி இவரே ரூம் புக் பண்ணி அந்த நடிகரை கூட்டிகிட்டு போய் உல்லாசமாக இருந்திருக்கிறாரு. ஸோ பல ஹோட்டல் ரூமில் இவருடைய குத்துக்கள் அலறல்கள்லாம் கேட்டிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகையை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு, அதான் ஆசை 30 நாள் மோகம் 60 நாள் சொல்கிற மாதிரி சலிப்பு தட்டி இருக்கு இந்த நடிகைக்கு. ஸோ இதனால் தனிமையில் அந்த நடிகரோடைய சம்மந்தமே இல்லாமல், அதாவது சந்திக்கிறத நிறுத்திட்டுக்கிறாரு. ஸோ இப்படியான போயிட்டு இருக்கும்போது அந்த நடிகர் நீ இல்லைனாட்டி என்ன வேற ஆள் இருக்கா போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நடிகை மேலே ஆசை வர நம்ம கண்ணழகியை கழட்டி விட்டுட்டு அந்த நடிகர் வேற நடிகையோட தாவிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்ணழகி நடிகையும் அவரை கண்டுக்காமல் சினிமாவில் பிஸியான நடிகையாக அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடித்து நட்சத்திர அந்தஸ்தை வாங்கிட்டாரு. இந்த சமயத்தில் நடிகையோட வீட்டில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதனால் ஒட்டுமொத்த திரையுலகமே அவருக்கு ஒன்று சேர்ந்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட அந்த பழைய நடிகையிடம் மறுபடியும் நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்ற வகையில் அரவணைச்சு நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பழையபடி அவங்களுடைய இருவரும் சேர்ந்து தற்போது பழகி வந்துட்டுருக்காங்களாம் முன்னாடி மாதிரியே. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை ஃபோட்டோ, வீடியோ அப்படின்னு சொல்லி எது லீக் ஆனாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக தங்களுடைய ரகசிய உறவை தொடர்ந்து வந்துட்டுருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகரும் நடிகையும் ரகசிய உறவு வச்சிருப்பது கோலிவுட் வட்டாரத்தில் தெரிஞ்சு காரி துப்புற வகையில் இருந்தாலுமே அது நடிகையோடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ அவருடைய கணவர் இருக்கும்போதே அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதுனால கணவர் இல்லாதப்போ அவர் பண்ணால் என்ன தப்பு அப்படின்றதான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். நம்ம கண்ணழகி நடிகையோடைய இந்த விவகாரம், ஸோ அந்த நடிகர் யாருன்றதை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது மட்டும் தான் தெரியுதே தவிர யார் அந்த நடிகர் அப்படின்றது தெரியல. ஆனால் அந்த நடிகர் கண்டுபிடிச்சி நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இதை சொல்லிடலாம்.
ஆனால் கண்டிப்பாக யார் அந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.